ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஃபேமிலி ட்ரிப் vlog தான் அதில் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டருக்கு மேரேஜ், அதுக்கு தான் நம்ம கிளம்பி போயிருந்தோம். முகூர்த்தம் பார்த்திங்கன்னா 6:30 to 7:30. அதனால் மார்னிங்கே 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நம்ம 5க்கெலாம் கிளம்பியாச்சு. சிஸ்டர் மேரேஜ்னால சீக்கிரமே முகூர்த்தத்துக்கு போகலான்னு சொல்லி தான் கிளம்பிட்டோம். பாப்பாவும் காரில் வரும்போது பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரெஸ்லாம் போட்டு உள்ள சிம்பிளாக ஒரு டிஷர்ட் ஏதோ போட்டிருந்தா, அதை போட்டு தான் அழைச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் சாமை கிளப்பிட்டு, அது மட்டும் இல்லாமல் வெயில சாமை தூக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம முகூர்த்தத்துக்கு வர மாதிரி சீக்கிரம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கல்யாணத்துக்கு யாரெல்லாம் போனோம், நான், என்னோடய அம்மா, அப்பா, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் சாம்பப்பா எல்லாருமே போயிருந்தோம். இது பார்த்திங்கனாக்கா அப்போட சைடு ஃபங்க்ஷன். அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலாக இருந்துச்சு. எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 1.5 hours ட்ராவலாக இருந்துச்சு எங்கள் வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு வரத்துக்கு. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்ததில்லை. மாப்பிள்ளை சைடு இங்கே இருக்கிறதுனால இங்கே மேரேஜ் வச்சுருந்தாங்க. பட் பார்த்திங்கனாக்கா அப்பாவோட சைடில் எல்லாருமே நாங்கள் கிட்ட தான் இருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ தூரம் வரத்துக்கு. காரில் வரதுனால அவ்வளோ சிரமம் தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட போயாச்சு. ஏன்னா சீக்கிரமே இருந்துச்சுன்னா பசி ரொம்ப இருந்துச்சு. வர வழியில் சாப்பிட்டு தான் வந்தோம் ஸ்நாக்ஸ்லாம். பட் ஓகே டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருந்தோம். ரொம்ப வெரைட்டியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு பார்த்திங்கனாக்கா இதில் எங்கள் இதில் பார்த்திங்கன்னா 2 தாலி கட்டுவாங்க. 2 தாலி கட்டுற வரைக்கும் இருந்துட்டு அம்மா பார்த்திங்கனாக்கா இந்த நாத்தி காசு கட்டுவாங்க. அதனால் அதை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கட்டிட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு நம்ம மதியம் லன்ச் சாப்பிடல. மார்னிங் நிறைய வெரைட்டி போட்டிருந்தனால சரி ஓகே அதே போதும், வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம லன்ச் சாப்பிடாம கிளம்பியாச்சு. மேரேஜ்னாலே தெரியும் ரொம்ப ஜெயின்னு நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு, என்னோடய சிஸ்டர்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவள்கிட்டலாம் பேசிட்டு ஃபோட்டோ எடுத்து ரொம்ப ஜாலியாக போச்சு. அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அன்றைக்கி நாள். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டை கண்டிப்பாக எங்களால் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பர்சனலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்றைக்கி ரொம்ப நாள் பார்க்காதவங்களாம் பார்த்தோம். ரொம்பவே நல்லா போச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 11:30 கிட்ட கிளம்பிட்டோம் அங்கேருந்து. வெயிலில் தான் கிளம்புனோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி கிட்டக்க தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தரங்கம்பாடியில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட தங்கச்சி இருக்காங்க, பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்டக்க தானே காரில் தானே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புனோம். சரி ஓகே அங்கே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த வழியும் சரி போன வழியும் சரி ரொம்பவே க்ரீனரியாக சூப்பராக இருந்துச்சு. கண்ணுக்கு அப்படி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு க்ரீனரி இருந்தாலே ரொம்ப பிடிக்கும். இந்த இடமே சூப்பராக இருந்துச்சு. ஊர் பேர் சரியாக தெரியல, நாங்கள் எந்த ரூட்டில் போனோம்னு சரியாக தெரியல. கேட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா சித்தி வீட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம பட்டு சாரீ வேர் பண்ணியிருந்தோம். அதை போட்டுட்டு நம்ம திரும்பி ரிட்டன் வர அந்த அளவுக்குலாம் நமக்குனால தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சாரீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டிலேருந்து அதாவது சித்தி வீட்டிலேருந்து பீச் பார்த்திங்கனாக்கா ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடலாம். அவ்வளோ கிட்டக்க இருக்குது. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சின்ன வயசில் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்தப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, இவ்வளோ கிட்டக்க பீச்சு கிட்டக்க வீட்டை வச்சுட்டுனா சூப்பராக இருக்கும். நைட் டைமில் ஓகே. பட் அதுலேயே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் டைம்லலாம் டே டைம்லலாம் நாங்கள் இருக்க முடியல. கோஸ்டல் ஏரியாங்கிறதுனால அவ்வளோ வெக்க தெரியுது. பேபி வச்சுக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு அப்போ ஃபீல் ஆகுச்சு. பட் ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கனாக்கா பேபிஸ் கூட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஹஸ்பண்ட் பாப்பா வந்துட்டோம். பீச்சில் விளாண்டுட்டு இருந்தோம். இதுதான் பார்த்திங்கனாக்கா வெரி ஃபர்ஸ்ட் மொமெண்ட் சாமுக்கு பீச் விசிட் பண்ணுறது. பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி அழுவுறா பயப்படுறான்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். லன்ச் அவங்க வீட்டில் சித்தி வீட்டில் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் வந்தோம்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லை. சரி நம்ம பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் தூரம் தானே பீச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு பாப்பாலாம் நினைக்க வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புனோம். நாங்கள் பீச்சில் நனைஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே காஞ்சிருச்சு ட்ரெஸ்ஸு. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸு காஞ்சிருச்சு. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கோஸ்டல் ஏரியாவில் வெயில் அடிக்குதுன்ட்டு. நம்ம போனது வேறு சம்மர் டைம், உச்சி டைம் வேறு நல்லா வெயில் அடித்தது.
சூப்பராகவே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சாம் பாப்பா விளையாண்டுட்டு நாங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வீட்டுக்கு திரும்பி போயிட்டோம். அப்புறம் வந்து சித்தி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. சொல்ல வேணாம், கோஸ்டல் ஏரியாவில் ஃபிஷ் வந்து அவங்களுக்கு வந்து ரசம் மாதிரி அடிக்கடி ஃபிஷ் தான் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து சாப்பிடல, என்னால் சாப்பிட முடியல, ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு எனக்கு. தோசை வெரைட்டிலாம் நிறையா போட்டோம், என்னால் சாப்பிட முடியல. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. நீங்கள் வந்து தரங்கம்பாடி பீச்சுக்கு வந்திருக்கீங்களா? தரங்கம்பாடி பீச்சுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தரங்கம்பாடிக்கு பீச் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் ஆட்டின்னு கொடுங்க. யார் யார் போயிருக்கீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து எல்லாருமே கிளம்பியாச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்தில் வந்துட்டு பீச் பக்கம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க, பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃபேமிலியாக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம். சரி ஓகே ஃபேமிலியாக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் 4 பேரும் வந்து போனோம். பீச்சுக்கு வந்து போனோம். ஆனால் சாம் பாப்பா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சாம் பாப்பா வந்து இறக்கல. அவள் கொஞ்சம் அழுதான்னு சொல்லிட்டு சளி பிடிச்சிட்டு போகுது. நான் ரொம்ப வேர்க்குது, அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வேர்வையாக இருக்குது. சரி வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்பா வந்து வரல, அப்பா வந்து அங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க. மணலில் நடந்து வரல, அங்கே உட்காந்தான். சரி சாமை கொடுத்துட்டு நான், என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் அம்மா 3 பேர் வந்து போயிருந்தோம். நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கள் ட்ரெஸ் நனைஞ்சிருச்சு, அப்படியே தான் வந்தோம். சரி ஓகே வந்துவிட்டோம், என்ஜாய் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வர வழியில் வந்து ஒரு 4:30 கிட்ட வந்து வெளியே வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்து வந்துட்டோம். சாம் வந்து ரொம்ப அடலாம் பண்ணல, அவள் தூங்கிட்டா, அவள் செம்ம டயர்ட் போல் நல்லா தூங்கிட்டா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு 6:30 இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நம்ம நைட்லாம் யாருமே சாப்பிடல, அம்மா அப்பாலாம் வந்து 2 பேரும் தூங்கிட்டாங்க. சாம் வந்து வர வழியில் நல்லா தூங்கிட்டா. சரின்னு சொல்லிட்டு சாம் வந்து தொட்டியில் போட்டுட்டு அம்மாட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா சர்க்கஸ் போட்டிருந்தாங்க. ஏன்னா சம்மர் டைமில் வெக்கேஷன் டைம்னால எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இயர்லி போடுவாங்க. அதுக்கு தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. பட் ஓகே அன்னையோட க்ளோசிங் சொன்னதுனால நாங்கள் போனோம். பட் அன்னையோட க்ளோசிங்கில் இன்னும் 2 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. தெரியாமல் அன்றைக்கி வந்து போயாச்சு. நல்லா தான் இருந்துச்சு. 80 rupees வந்து டிக்கெட்டு, என்ட்ரி டிக்கெட். பட் ஓகேவாக இருந்தது, பரவாயில்ல. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு, ரொம்ப சூப்பராக போச்சு. கண்டிப்பாக அந்த நாளை வந்து மறக்கவே முடியாது, ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி நான் சாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீச் வந்து விசிட் பண்ணது ரொம்பவே ஸ்பெஷல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.